ஒரு விசேலம் கதைகளை தாழ்த்தி ஜீவிக்கலாம். இசப்பா சொல்றப்பா இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற சுவாமி, அதுக்கு இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா கொஞ்சம் தள்ளிலிருந்து உள்ள கால் மட்டும் சுவாமி தங்களுடைய ஒவ்வொரு பாவங்களை கிடைக்கிற அந்த சுத்திகரித்து தகுதிப்படுத்துகிற ராஜா, உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படிக்க ராஜா, அந்த நீரே ராஜா தகுதிப்படுத்தி ஒவ்வொரு வார்த்தைகளோடு பேசி அந்த அன்பது 80 பலனை எங்களுக்குள்ள அது உற்பத்தி பண்ண ராஜா, நீர் என்னை பயன்படுத்திக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய இருதயத்தை பலப்படுத்துகிற சுவாமி அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நேரத்துக்கு வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றி செலுத்தி இந்த நேரத்துல நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் 25 இருந்து 27 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். இயேசு அவருடைய தாயாரை கண்டு சொல்லுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன். அவருடைய சீஷனை, அவர் நேசிக்கிற சீஷனை கண்டு சொல்லுகிறார், இதோ உன் தாய். இயேசுவுக்கு ஏற்கனவே 4 பிரதர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மத்திய 27ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், யோசேப் ஜோஸ், இங்கிலீஷ்ல ஜோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜோஸுடைய தாயாராகிய மரியாள் என்று சொல்லி போடப்பட்டது. ஸோ இயேசுடைய தாயார் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு 4 பிரதர்ஸும் இருந்தாங்க. நீங்க மத்திய 1ஆம் அதிகார கடைசி வசனம் வாசிச்சீங்கன்னா யோசேப்பு மரியாளை இயேசுவை பிறப்பதற்கு முன்பதாக அறியவில்லை என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரியும், ஓகேங்களா? ஸோ இயேசுக்கு ஃப்ளஷ்லயே 4 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஸோ இயேசு அவங்களுக்கு அம்மாக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒரு காரணமும் கிடையாது. அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளை முதல் பிள்ளை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை பெற்றெடுத்தாங்க. நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் ஸ்டோரி நல்லாவே தெரியும். ஸோ அந்த பாரத்தோடு கூட அவங்க பார்த்துட்டு இருக்கிறது இயேசு பார்க்கிறாரு. இயேசு வந்துட்டு எத்தனை முறை மரியாளோடு கூட பேசிக்கிறார். மரியாளோடு கூட நம்ம பைபிள பார்த்து இருக்கோம். ஒரு முறை, அப்புறம் கானா ஊர் கல்யாணம், இந்த இடத்துல, இது 3 இடத்துல பேசுறாரு இல்லைங்களா? அப்போ இந்த கானா ஊர் கல்யாண நேரத்துல மரியாள் அம்மா எதுவுமே பேசினாங்க. ரிட்டர்ன் ஜீசஸ் பேசும்போது அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க என்று சொல்லி சொன்னாங்க. ஏன் ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்க வந்து சைலண்டா நின்றுட்டு இருக்கிறாங்க. அவரை முகத்தை பார்த்து கொண்டு இருக்காங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, அதோ உன் மகன், behold என்று சொல்றாரு. நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேம் கூட இருக்காங்க. beholdனாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட் இல்லைங்களா? அவர் சொல்ற போற வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். ஸோ ஜீசஸ் இங்க வந்துட்டு மரியாள் அம்மாவுக்கு மாத்திரம் அவர் வந்து ஒரு அன்பு காட்டல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சன் கொடுக்கல. இந்த இடத்துல அவங்களை காட்டி நம்ம எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பின் காரியத்தை காட்டுகிறார். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மதர் மேரி ஷி வாஸ் பிளெஸ்ட் என்று சொல்லி அந்த தூதன் சொல்லுகிறார் இல்லைங்களா? மதர் மேரி கிட்ட வந்துட்டு பெண்களுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த தூதர் சொல்லுகிறார். ஏன்னா இது வரைக்கும் ஏவாள் கிட்ட இருந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஸ்திரீகளை ஸ்திரீ நிமித்தம் ஏவாளை நிமித்தம் எல்லா ஸ்திரீகளும் என்ன பட்டிருக்கிறோம், சாபம் பண்ணப்பட்டிருக்கிறோம், சாபத்தினால சபிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மரியாதை அந்த தூதன் வந்து சொல்கிறார், நீ பெண்களுக்குள்ளாய் ஸ்திரீகளுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து மரியாள் அம்மாவை சொல்லுகிறார். என்ன அந்த ஸ்திரீ தான் நீ வந்திருக்கிற கடைசி
சாபத்தினால் இருக்கிற கடைசி ஸ்திரீல நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த பாம்பை பார்த்து ஸ்திரியை பார்த்து சொல்வார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சோ அந்த ஸ்திரீ தான் நீ தான் அந்த கடைசி ஸ்திரீ, இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு கொண்டு வந்திருக்கிற ஸ்திரீ. உன் மூலியமா உன்னுடைய விருதாகிய நான் பிசாசையும் இந்த மரணத்தையும் தலையை நசுக்கி இருக்கிறேன். ஆகையால் உன்னை கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are all blessed. Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கிறோம் இப்போ? Blessed. அந்த சாபமே இல்ல. ஏவாளால அந்த சாபம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து? இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் மாத்தி போட்டுட்டாரு. எல்லா சாபத்தையும் உடைத்து மரியாள் நிமித்தமா நம்ம எல்லாரும் என்ன ஆயிருக்கிறோம்? இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சோ இயேசு இந்த நேரத்துல இந்த காரியத்தை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது யோசேப் சிமியோன் ஜீசஸை வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு சர்ச்சில் காட்டுறாங்க இல்லைங்களா? அவர் பிறந்தப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அந்த பிரதிஷ்டை செய்யும் போது சிமியோன் ஓடி வராரு. சிமியோன் ஓடி வந்து சொல்றாரு, வாசிச்சு பாருங்க. உன்னுடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டது. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகள் ஆகும். யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயத்தின் சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலர்கள் அநேகர் விடுதலுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாக இருக்கும். இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உறுதி போடும் என்றார். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் எபிரியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்களா? பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கிறீர்களே. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருத்துள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கண்களையும் பூமியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் விளைவுகளை யோசனைகளை வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. சோ மரியாதை பார்த்து அந்த சிமியோன் என்ன சொல்றான்னா, உன் இருதயத்தை உன்னுடைய ஆத்மாவை அது பட்டயம் முழுவ குத்தப்படும் என்று சொல்லி. இங்க பார்த்தா தேவன் வந்துட்டு அந்த பட்டயமாகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவங்களுடைய இருதயத்தை முழுவ குத்தி என்ன பண்றாரு? இப்போ he has to give salvation for the whole earth. இங்க ஒருத்தங்களுக்கு மாத்திரம் இல்ல, எங்களுடைய ஆத்மா என்ன பண்ணிருக்கு? இயேசுவோடு கூட சோல்ட் ஆயிடும், ஆத்மா பிணைப்பாயிடும். ஸோ இவங்களுக்கு பிரேக் பண்ணாதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கும்? அந்த இயேசுவோடு கூட நம்மளுடைய ஆத்மா என்ன பண்ணப்படும்னா பிணைக்கப்படும். ஸோ இந்த நேரத்துல இந்த இடத்துல இயேசு என்ன பண்றாருன்னா, அவருக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவு இவங்களுடைய ரத்தத்துல மட்டும்தான் கலக்கப்பட்டிருந்தாரு இயேசு இல்லைங்களா? ஸோ அதை என்ன பண்றாரு? இவரு பிரேக் பண்ணிட்டு தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா ரட்சிப்பு உண்டு பண்ணியிருக்கிறார். ஸோ அங்கதான் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்? இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனிமே என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க, மகனா பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? ரட்சிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ யூ வில் ஹாவ் டு வர்ஷிப் மீ. அவங்க ஜீசஸை 12ஆம் வயசுல ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கும் போது, எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கும் போது இயேசு அங்கே நின்று போயிடுறாரு. இவங்க மாத்திரம் வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் பிரயாணத்துல ரிட்டர்ன் வந்து இயேசு கூப்பிடும் போது இயேசு சொல்வாரு, நான் என்னுடைய தகப்பனாருடைய வேலை செய்வது என்னுடைய நான் உலகத்துக்கு வந்தது இதுதானே ரீசன், நீங்க என்ன கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கூட இவங்க என்ன பண்ணா இவங்களுக்கு புரியல, புரியாம தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா தான்
மரியாதை வந்துட்டு பெர்மிஷன் தராங்க. எப்போ காணா ஒரு கல்யாணத்துல நீ வந்த உலகத்துக்கு என்ன காரணத்துக்கு வந்தீரு, ரட்சிப்பு கொடுக்க வந்தீரு, அந்த ரட்சிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் மரியாதை வந்துட்டு இயேசுக்காக பரிந்து பேசுறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு மரணம் அவங்களுடைய பிள்ளைக்கு நடக்கும் என்று சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்க்காம, நானு வயசான நான் இருக்காம என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாரே என்று சொல்லி பார்த்து நிற்கிற நேரத்துலதான் சொல்றாரு, நான் உங்களுக்காகவும் ரட்சிப்புக்காக தான் வந்தேன், உங்களுடைய ரட்சிப்புக்காக தான் நான் வந்தேன். இனிமே நீங்க என்ன பிள்ளையா பார்க்காதீங்க, என்னை ஆராதிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய தாயாராகிய மரியாளும் அந்த 120 பேர் கூட்டத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களும் வந்துட்டு ஊழியம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூட டர்க்கில அவங்களுடைய கல்றை இருக்குது. ஸோ யாரா போய் பார்க்கறது இருந்தா கூட பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல பார்க்கறது இருந்தா கூட பார்க்கலாம். ஸோ அவங்களும் வந்துட்டு நார்மலான மனுஷரா தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரையும் அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டு சால்வேஷன் பெற்றுக்கொண்டு அவங்களும் ஊழியம் செஞ்சாங்க. யோவானை பாத்தீங்கன்னா மரியாளோடு கூட எப்பவுமே இல்லை. அவர் எபேசுக்கு போனாரு, ரோமுக்கு போனாரு, அம்மா கடைசியில பர்த்திமியும் பேட்டிமோஸ் தீவிலையும் போட்டாங்க. ஸோ அவ்வளவு நாளும் அவரு கூட இல்லை. அவங்க வந்துட்டு ஜோசப் அவங்களுடைய 2வது மகன். இந்த யாக்கோபு பாத்தீங்கன்னா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க, இவரு சீஷரா மாறிடுறாரு. இவருடைய சொந்த பிரதர் ஜேம்ஸ் எப்படி இருந்தாருன்னா பெரிய மலை மேல தூக்கி போயிட்டு என்ன பண்றாங்க, நீ இயேசுவை மறுதளிக்கணும்ன்றாங்க. அதனால இவர் அறிக்கிறார், அவரே தேவன் என்று சொல்லி அங்கிருந்து கீழே தள்ளி அப்புறமா கல்லால எரிஞ்சு அவரை சாகடிக்கிறார்கள். அவரும் என்ன பண்றாரு, இயேசுக்காக எந்த பிரதர்ஸ் வந்துட்டு இயேசு தேவன் இல்லை, இவரு பிதாவினுடைய குமாரன் இல்லை என்று இவர் பைத்தக்கார என்று சொல்லுகிறார். அவரை கல்லெறியும் போது அந்த யூதர்ங்க அவரை கல்லெறியும் போது அவங்க கிட்ட சொல்றாரு, இவர் பைத்தக்காரை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரதர்ஸ்க்கு யார் சொன்னா புரியும், இந்த சீஷன் யோவான் சொன்னாதான் தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த மறுரூப மலையில இயேசு மறுரூபம் ஆகும்போது அந்த 3 சீஷர்களோடு கூட இந்த யோவான் இருக்கும்போது இயேசு சொல்றாரு, இந்த விஷயத்த நீங்க யாருக்கும் இப்போ சொல்லாதீங்க, மனுஷகுமாரன் மகிமை அடைந்த பின்புதான் இதை நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும் என்று சொல்றாரு. அப்பதான் மரியாளும் அவங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது யோவானும் மரியாளும் பேசிக்கிறாங்க. ஜீசஸுடைய பர்த், அவருடைய பர்த், அவரு அந்த 12 வயசு 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாருக்கு மாத்திரம் தான் தெரியும், மரியாளம்மா மாத்திரம் தான் தெரியும். ஸோ அவங்க சொல்லிதான் இந்த 4 காஸ்பலும் வந்துட்டு தயாரிக்கப்பட்டது. அண்ட் ஆல்சோ ஜானுடைய புக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற 3 புக்ஸை விட ஜானுடைய புக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுல நிறைய ரிவிலேஷன் இருக்கும். ஸோ இந்த யோவான் தான் வந்துட்டு மரியாளுக்கும் அவருடைய பிரதர்ஸ்க்கும் அவரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அது மூலியமா அவர்களுடைய குடும்பமா என்ன பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்டு அவர்களும் இயேசுவுக்காக சாட்சிகளா வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த சோல் டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதர் அப்படின்னு சொன்னதுனால நான் இது லாஸ்ட் ஒன்னே சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தா அந்த 13th verse வந்து நான் வாசிச்சிருக்கேன். லவங்கப்பட்டையும் வட்டங்களையும் தைலங்களையும் சம்பரணையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவர்களுக்காக அழிவு கொள்வார். அவன் ஆத்மா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொள்மையானவைகளும் சத்திரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை நீ காண்பதில்லை. இந்த மாதிரி ஆத்மா விற்பனை நீங்க எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல, உண்மையாவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கசினே வந்துட்டு ஆத்மா வந்துட்டு பாண்ட் இலுமினாட்டி குரூப்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சேட்டனிக் வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த உலகம் முழுக்கவே வந்துட்டு இந்த 13 ஃபேமிலிஸ் தான் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா, நீங்க ஒரு பெரிய பாப் சிங்கரோ இல்லை நீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கணும்னாலும் இவங்களுடைய அண்டர்ல தான் நம்ம எது இருந்தாலும் பண்ணணும். நீங்க ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா கூட 12 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். நீங்க எது பண்ணாலும் இந்த 13 ஃபேமிலிஸ் 12 ஃபேமிலிஸ் தான் இப்போதைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை தாண்டி நம்மளால யாராலையுமே போகவே முடியாது. டாடா பிர்லா கூட நீங்க பாத்தீங்கன்னா
அவங்க கம்பெனி கொடுக்கல இவங்க கேட்கும் போது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியை தாழ்த்திட்டு மற்ற எல்லா கம்பெனியும் எடுத்து போட்டாங்க. நோக்கியாவை கேட்டாங்க, நோக்கியா ஒத்துக்கல. அதனால சாம்சங் அப்படி இப்படின்ட்டு எல்லா கம்பெனியும் காமனா பண்ணிட்டாங்க. யாருமே வந்துட்டு மேல லெவலுக்கு வரவே விட மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மைக்கேல் ஜாக்சனு, பியான்சி, இந்த மாதிரி ஜாஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்து பெரிய ஆல்பம் பண்ணுவாங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் லிரிக்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய ஆத்மா கொடுத்தேன், இனிமேல் சாத்தான் தான் என் கடவுள் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. யார் யார் இந்த மாதிரி சொல்றாங்களோ அவங்கள மாத்திரம் தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல்ல வருவாங்க. அவங்களுக்கு யார் அப்போஸ் பண்றாங்களோ அவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க சாகடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆத்மாவோட பாண்ட் பண்றாங்க. இந்த ஆத்மாவுக்கு விற்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பிசாசுக்கு அவங்களுடைய ஆத்மா கொடுத்தாக்கா, உன் ஆத்மா இயேசு சொல்வாரு, ஒரு பேரபிள் சொல்லும்போது சொல்வாரு, இந்த உலகத்தையே நீ ஆதாயம் பண்ணினாலும் உன் ஆத்மா இன்றைக்கு நீ செத்து போன உன் ஆத்மா நஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய ஆத்மா வந்துட்டு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். மரியாதை அவங்களோட இருந்த ஆத்மாவை வாங்கி, அதாவது அவங்களுக்குள்ள இருந்த அந்த பிணைப்பை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா என்ன பண்ணிருக்கிறோம்னா ஆத்மா பிணைப்பு ஓபன் பண்ணிருக்கிறார். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஆத்மா யாரோடு கூட இணைந்திருக்கிறது அந்த சொல்லி நம்ம ரொம்பவும் ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்மளுடைய ஆத்மாவுக்கு மேல நம்ம ரொம்ப கரிசனையா இருக்கணும். மாமிச சத்து போஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏசப்பா மறுபடியும் ரினியூ பண்ணிட முடியும். ஆனா ஆத்மா தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா, நோவாவின் நாட்களில் சரீரத்தை நாசம் பண்ணினுடைய ஆத்மாவை காப்பாத்திட்டாங்க, அவங்களுடைய ஆவிகளை காப்பாத்திட்டான்னு வசனம் இருக்கு. அதனால அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க வெறும் ஃபிளெஷ்ல பண்ணாங்க. ஆனா நம்ம இப்ப பண்றது ஸ்பிரிச்சுவலா பண்றது தப்பு. அவங்களுக்கு தெரியாம பண்ணாங்க. ஆனா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு ரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை ஏத்துக்காம நம்ம பண்ற தப்புனால நம்ம எங்க போக போறோம்னா, அவர் ஏத்துக்கலன்னா கண்டிப்பா எங்க போகப்படும்னா நரகத்துக்கு. சோ இந்த உலகத்துல இருக்கிற இப்போ நம்ம தமிழ்நாடுல கூட, தமிழ்நாடு கேஜெட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சோல் டயர் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகி போயிட்டு இருக்கு. உலகத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க, உங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்க. சினிமா வந்துட்டு நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அந்த சினிமா மூலியமா தான் இப்போ நிறைய பொலிட்டிஷியன்ஸும் சரி, சினிமா மூலியமா இப்போ நிறையவே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிக் பாஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு வண்டி வரும், இன்னும் ஒரு கேம் ஒன்று இருக்கும், ஒரு கேம் வெறும் ஒரே ஒரு கண்ணு ட்ரையாங்கிள் இருக்கும், இலுமினாட்டி கேம் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லாஸ்ட் டைம் ஒரு சைல்ட பார்த்தா, அந்த சைல்டுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகப்பட்டது. ஸோ அந்த சைல்டு விடுதலை ஆகும்போது என்ன காரியம் பார்த்துட்டு கேம்ஸ் ஆடிட்டு, நீங்க கேம்ஸ் ஆடும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும். அது என்ன கேம்ஸ் சொல்லி நிறைய ஸ்பிரிட் பண்ணி நிறைய வீடியோஸ், நிறைய சினிமாக்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்துட்டு ஸ்பிரிட் உள்ள போட்டுதான் விச்கிராஃப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்மளுடைய ஆத்மாக்கள் ரொம்ப ப்ரெஷியஸ். பி கேர்ஃபுல். நாட்கள் சமீபமா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் நன்றியும் செலுத்தி இந்த நேரத்தில்